குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சாரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. லூக்கா 18:38-39. அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது பார்வை தெரியாத ஒரு ஆளு. ஆண்டவர் அந்த பக்கம் போறாரு என்று சொல்லி தெரிந்து ஆண்டவரை நோக்கி இன்னும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிட்டான். முதல் கூப்பிட்டான், ஆனா அதை யாரும் கேட்கல. ஆனா அவன் இன்னும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிட்டான் என்று 38வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னும் அதிகமாய் எனக்கு இறங்கும் என்று சொல்லி மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். சோ அவன் இயேசு உடனே நின்று அவன் சத்தத்தை கேட்கிறார். நம்ம இன்னும் அதிகமாய் ஆண்டவரத்துல ஜெபிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். சில நேரங்களில ஜெபிக்கல, என் ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி இன்னைக்கு ஒருவேளை ரொம்ப கவலையா இருக்கிறீங்கனாக்கா, இன்னும் அதிகமா ஆண்டவரை கூப்பிடுங்க. கண்டிப்பா கர்த்தர் வந்து அங்க நிக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி இயேசப்பா. இந்த புதிய நாளுக்காக நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வழியில அநேகர் வந்து போவார்கள், ஆனா நீரும் அங்க இருக்கிறீர் இயேசு சுவாமி. எங்க ஜெபங்களை கேட்கிற தேவனா இருக்கிறீரப்பா. யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்களோ, ஒவ்வொரு தேவைக்காக, ஒவ்வொரு காரியங்களுக்காக இன்னும் அதிகமாய் கூப்பிட இந்த நாளில நீர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னதுக்காக நன்றி இயேசு சுவாமி. எல்லா தேவைகளுக்காகப்பா, ஒவ்வொரு காரியங்களுக்காக, எங்க தேசத்துக்காக, குடும்பத்துக்காக, ஆண்டவரே இயேசு சுவாமி, ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறோம். இயேசு அங்க வந்து நின்றீர் ஏசப்பா. அதே தேவன் ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்ல யாராவது உம்மை நோக்கி வியாதியாசிரியர் கூப்பிடுகிறார்களா, நீர் அங்க போய் நிற்கிற தேவன் ஆண்டவரே. குடும்பங்களிலே நீர் நிற்கிற தேவனா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய தேவைகளிலே போய் நீர் நிற்கிற தேவனா இருக்கிறீர் இயேசு சுவாமி. இன்னும் அதிகமாய் யாரெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய தேவைக்காக, இன்டர்வியூக்காக, தங்களுடைய ஆண்டவரே வேலைக்காக, பிஸ்னஸ்க்காக, படிப்புக்காக, இயேசு சுவாமி ஆண்டவரே கைவிடப்பட்டவர்கள் இன்னும் அதிகமாக உம்மை நோக்கி கூப்பிட உதவி செய்வதமா ஜெபிக்கிறோம். பிஆருக்காக காத்து கொண்டிருக்கிறதுக்காக, விசாக்காக காத்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் கண்டிப்பா அங்க போய் நிற்கிற தேவனாய் இருக்கிறீர் இயேசு சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே, சொத்து விகரமாக இயேசு சுவாமி, பண கஷ்டத்துல ஆண்டவரே சுவாமி, பல பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நீர் அங்க போய் நிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அவங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க இயேசப்பா. ஆண்டவரே, புதிய ஐடியாஸ் வைத்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறவங்களுக்கு நீங்க அங்க போய் நிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இன்னும் அதிகமாய் ஒவ்வொருத்தரும் உம்மை நோக்கி பார்க்கும்போது நீர் உதவி செய்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்தை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுங்க ஆண்டவரே. நீர் வருகிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் நீர் சொல்லுகிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்பா. உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக ஆண்டவரை இன்னும் அதிகமா நோக்கி கூப்பிடுங்க. அவர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்கிற தேவனா இருக்கிறார். அவர் வந்து நின்று நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். God bless you all. Thank you so much. Have a blessed day.